ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இந்த ஒரு மந்திரத்தை, நல்வழி மந்திரத்தை இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி என்னைக்கு வேண்டுமானாலும் நம்ம சொல்லிட்டு தூங்கலாம். முக்கியமாக இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறிட்டு தூங்குறதுனால அதிக அளவில் நமக்கு நன்மைகள் ஏற்படுமா? நீங்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வீட்டில் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வாங்க. இதில் வீட்டில் உள்ள ஒருவர் மட்டும் கூறாமல் வீட்டில் உள்ள அனைவருமே, குழந்தைகளிலிருந்து பெற்றோர்கள் அனைவருமே இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வர்றதுனால அதிக அளவில் நன்மைகள் நடக்குமா? இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளவு சக்திகள் இருக்காம். எனவே நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அனைவருமே இந்த ஒரு மந்திரத்தை கூட்டு பிரார்த்தனை போன்று கூறி வந்தாலும் பரவாயில்லை, இல்லைன்னா தனித்தனியாக இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது கூட இதை கூறிட்டு தூங்கலாம். முக்கியமாக இதை மார்ச் 17 இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும்போது அதிக அளவில் நன்மைகள் நடக்குமா? இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தருக்கு கூற சொன்ன எளிய பரிகார முறை. இதை நம்ம கூறுவதனால் நீங்கள் பெரிய அளவிற்கு நன்மைகள் நடக்குமா? முக்கியமாக நமக்கு வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும், இருக்கிற கஷ்டங்கள் அனைத்துமே தீருமா? இதை நம்ம இரவு நேரத்தில் சுக்கிரவார நேரத்தில் கூறுவதனால அதிக அளவில் நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்குமா? நீங்கள் நினைத்தது, உங்களுக்கு வேண்டியது எதுவோ அது கடவுளே பார்த்து உங்களுக்கு கொடுத்து விடுவாராங்க. முக்கியமாக உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை முழு மனதுடன் நீங்கள் கூறிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் மட்டும் கூறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பராக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கும் இதனை கூறி அவர்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது இத்தனை முறை தான் கூறணும், அத்தனை முறை தான் கூறணும்னு எந்த ஒரு சட்டமும் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களோட ஆழ்ந்த மனதுடன் எவ்வளவு சக்தி இருக்குது, உங்களால் எத்தனை முறைகள் இந்த மந்திரத்தை கூற முடியும், அதை பொறுத்து நீங்கள் அடுக்காக கூறிக்கொண்டே இருக்கலாம். இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. எனவே உங்களால் எத்தனை முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூற முடியுமோ அத்தனை முறைகள் இந்த மந்திரத்தை கூறிட்டு வாங்க. இதனுடைய பலனானது உங்களுக்கு அதிக அளவில் நடக்கும். இந்த மந்திரத்தை 10 முறை தான் கூறணும், 100 முறை தான் கூறணும்னு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்கோ அதனை பொறுத்து கூறிட்டு வாங்க. குறைந்தபட்சம் 11 முறையாவது நீங்கள் கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது மகாபெரிவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த ஒரு மந்திரம் இதுதான். மூசிக வாகன மோதக சஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இதை நீங்களையும் கூறிட்டு வாங்க. இது விநாயகருக்குரிய மந்திரம் தான். இதை நீங்களும் காலையிலையோ மாலையிலையோ இல்லைன்னா இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடியோ கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்க ஒன்று, உங்களுக்கு என்ன வேணுமோ அது விநாயகரே பார்த்து கொடுப்பாருங்க. இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கான். எனவே தவறாமல் மன தைரியத்துடன் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி.